வணக்கம். தமிழ்நாடு யாருடன் போராடும் என ஆளுநர் கேட்டுள்ளார். இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்வி நிதியை கொடுப்போம் என இருக்கும் ஆணவ திமிருக்கு எதிராக போராடும். அறிவியல் மனப்பான்மையை விதைக்கும் கல்வி நிலையங்களுக்கு சென்று மூட நம்பிக்கையும் புரட்டு கதையையும் சொல்லி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும். உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றுக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்க போராடும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளையும் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக நிற்கும் ஜனநாயக விரோதிகளுக்கு எதிராக போராடும். ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டுகிறோம். அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடும். அதே போன்று RSS சதி ஆசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராக போராடும். உலகத்துக்கே பொதுவான வள்ளுவருக்கு காலுவி கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகளை நிலத்துக்கு அடியிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வன்மம் இருக்கிறதே, அதற்கு எதிராக போராடும். டீலிமிட்டேஷன் மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக போராடும். ஏகலைவனின் கட்டை விரலை கேட்டது போல திணித்திருக்கும் நீட் எனும் பழி பீடத்திற்கு எதிராக போராடும். நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் 11.19% வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கு ஒளிர்கிறது என்று நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என ஏங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும். நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டும் பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் போராடும். இறுதியில் தமிழ்நாடே வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் என ஆளுநருக்கு எதிரான கருத்தினை தற்பொழுது முதல்வர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்.